பரபிரம்மம் அப்படிங்கிற பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியாக்கம். நான் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களும், அதே மாதிரி பரபிரம்மம் இதெல்லாம் ஒன்னாக்கும் அப்படிங்கிற அத்வைத பாவம். அந்த ஏகமான அத்வைத பாவமாக்கும் பரபிரம்மம் அப்படிங்கிற ஆனந்த லஹரி. அத்வைத பாவம் அப்படிங்கிறது அனுபவம் வழியாவாக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. நான் எந்த ஒரு குறவும் இல்லாதக்கு பூர்ண ஆனந்தம்தான். பூர்ணம் அப்படின்னா என்னது? பூர்ணத்தோடு சொரூபம் என்னது? பூர்ணம் அப்படிங்கிற பிரம்மவும் இந்த நானும் எப்படி ஆக்கும் சேம் ஆகிறது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபனிஷத் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் தான் இருக்கு. ஏகமான பூர்ணமான ஆனந்தமய சொரூபமாக்கும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த ஆத்ம வித்யை, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரமாணமாக்கும் உபனிஷத். ஆத்ம வித்யை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரமாணம் உபனிஷத். அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏக மார்க்கம் அப்படிங்கிறது விசாரம். நன்னா சிந்தனை செஞ்சு திருடமாயிட்டு உறப்பிக்கல். இருட்டில் ஒரு பொருள் இருக்கு, நமக்கு கண்ணு காணும். ஆனால் இருட்டில் இருக்கிற பொருளை நமக்கு கண்ணுக்கு காணாது. அங்கே ஒரு டார்ச் லைட் அடித்தாலோ ஒரு லைட்டு போட்டாலோ மட்டும்தான் அங்கே இருக்கிற பொருளை காணறதுக்கு நமக்கு சாதிக்கும். காணறதுக்கான இந்திரியமாக்கும் கண்ணு. நம்மளோட கண்ணு நன்னா ஒர்க் பண்ணினாலும் இருட்டில் இருக்கிற பொருளை காணறதுக்கு நம்மளோட கண்ணுக்கு எபிலிட்டி கிடையாது. கண்ணால காண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இருட்டில் இருக்கிற பொருள் மேல ஒரு வெளிச்சம் பட்டாதான் அந்த வஸ்துவை நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி பிரகாசம் இருக்கிற ஸ்தலத்துல அந்த பொருள் இருந்தாதான் நமக்கு காணும். அப்படிங்கிற மாதிரி ஞானம் அப்படிங்கிறது பிரகாசிக்கிறது விசாரத்தாலே ஆக்கும். விசாரம் அப்படின்னாக்கா சிந்தனை. உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணம் நம்ம யாதார்த்தியமாயிட்டு தெரிஞ்சுக்கிறது விசாரம் வழியாக்கும். புத்தியால சிந்திச்செடுக்கிற விஷயமாக்கும் விசாரம். நேரான வழியில சிந்தனை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். விசாரம் அதானது சிந்தனை அப்படிங்கிறது சத்வழியில ஆயிருக்கணும். சிந்தனையோடு விசாரத்தோடு அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது சத் விஷயமாகணும், பிரம்ம விஷயம் ஆகணும், ஆத்ம வித்யா அப்படிங்கிற விஷயம் ஆகணும். உபனிஷத் அப்படிங்கிற பிரமாண விசாரத்துக்கு சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு வழிகள் நம்மளோட குரு காரணவர்கள் ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கா. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். முதல்ல சொல்லப்படுறது காதால ஸ்ரத்தையோடு கூடி கேட்கணும் அப்படிங்கிறதாக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. காதால ஸ்ரத்த கொடுத்து கேட்கறதாக்கும் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு செய்யணும். ஸ்ரோதவ்யம் அப்படின்னா ஆத்மானந்தத்தை
காது கொடுத்து கேட்க வேண்டினதாக்கும். மந்தவ்யா கேட்ட விஷயத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு புத்தியால மனனம் செய்யணும், விசாரம் செய்யணும், சிந்தனை செய்யணும். நிதித்தியாசிதவ்யா சந்தேகங்கள் எல்லாம் நகர்ந்த அவஸ்தையில ஏகமான பரபிரம்மத்தை நினைச்சு அந்த பரம்பொருளில புத்தி உறப்பிக்கணும். உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்தோடு விசார பத்ததியாக்கும் இங்க சொல்லப்பட்டது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஸ்ரோதவ்யம், மந்தவ்யா, நிதித்தியாசிதவ்யா. சிரவண யஜ்ஞம் அப்படிங்கிறதாக்கும் உபனிஷத் விசார யஜ்ஞத்தோடு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்வயம் பிரகாசிக்கிற பரபிரம்ம சைதன்யமாக்கும் தேவன். தேவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அப்படிங்கிறது ஸ்வயமா பிரகாசிக்கிற பரபிரம்ம சைதன்யம். தேவன் அப்படிங்கிற சிரேஷ்டமான சைதன்யத்தை பூஜை பண்றதுக்கு ஆன விஷயங்கள், அந்த பூஜைக்கு அரேஞ்ச் செய்யற விஷயங்கள், ஹோமம் செய்யறதுக்கான விஷயங்கள், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு, இதுக்கெல்லாம் பேராக்கும் யஜ்ஞம் அப்படிங்கிறது. அக்னியில ஹோமம் நடத்தினா மட்டும் கிடையாது யஜ்ஞம். மனசா சத் விஷயங்களில, தெய்வ விஷயங்களில பார்ட்டிசிபேட் ஆகிறதும் யஜ்ஞமாக்கும். டாப் மோஸ்ட் சிரேஷ்டமான விஷயம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானமாக்குமே. ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஆத்ம வித்யா அப்படிங்கிறது. மனுஷிய ஜீவித லட்சியம் அப்படிங்கிறது துக்க நிவர்த்தியான மோட்சஸ்தான பிராப்தியாக்கும். இந்த துக்க நிவர்த்தி அப்படிங்கிறது பூர்ண ஆனந்த பிராப்தி வழி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். பிரமாண விசாரம் வழி, உபனிஷத் அப்படிங்கிற பிரமாண விசாரம் வழி மட்டும்தான் பூர்ண ஆனந்த பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். தர்மம் சரா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. தர்மத்தை ஆச்சரிக்கணும், தர்மத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். வேதத்திலேயாக்கும் தர்மம் அப்படிங்கிறது டீட்டெயில் ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப டாப் மோஸ்ட் ஞானமாக்கும் வேதம். தர்மம் அப்படிங்கிறதுல முக்கியமானது ஆச்சாரமாக்கும். சத்தியம் வதா, பொய் சொல்லக்கூடாது. வேதம் அப்படிங்கிறது சத்தியமாக்கும். அறிவு அப்படிங்கிற வேதம் ஆக்கும் அந்த ஆச்சாரத்தோடு அடிஸ்தானம். ஏதொரு விஷயமும் தெரிஞ்சுண்டு ஆச்சரிக்கணும். பலவிதமான ஆச்சாரங்கள் இருக்கு, ஷோடச சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு ஆச்சரிக்கணும். ஒரு விஷயம் செய்யறத நான் செய்யற விஷயம் என்னவாக்கும், என்னத்துக்காக்கும் இந்த விஷயத்தை செய்யறேன், எப்படியாக்கும் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற அறிவு உண்டாகணும். அறிவு அப்படிங்கிறது வேதமாக்கும். ஆச்சாரம் அப்படிங்கிறது தர்மமாக்கும். ஆச்சாரத்தோடு மூலம் அப்படிங்கிறது அறிவாக்கும். வேதமாக்கும் தர்மத்தோடு மூலம். இத்திரையுமாக்கும் சிந்தனை செஞ்சு உறப்பிக்க வேண்டிய விஷயங்கள். வேதம் அப்படின்னா நாலேஜ். மனுஷன் அப்படிங்கிற நம்மளோட இந்திரியங்களால என்னெல்லாமாக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிவாக்கும். அதானது இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும் வேதம். ரிஷிகள் தத்துவ உபதேசம் கொடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டாக்கும். முதல்ல வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் வழி சித்த சுத்தி கொடுக்கறதுக்கு, புத்தியை நிலக்கி நிப்பாட்டுறதுக்கு, இந்திரியங்களை அடக்கி நிப்பாட்டுறதுக்கு, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு, தத்துவ விசாரம் செய்யறதுக்கு, பொறுமை உண்டாகிறதுக்கு பல பல கர்மங்கள் வழியா நம்மளை ரிஷிகள் கொண்டு செல்லறா. அப்படி விசாரம் செய்யறதுக்கான எபிலிட்டி நமக்கு வந்ததுக்கு அப்புறமாவாக்கும் பரமமான தத்துவ உபதேசம் நமக்கு தரப்படுறது.
அந்த தத்துவ உபதேசங்களாக்கும் ஞானகாண்டம். ஞானகாண்டம் அப்படிங்கிறதாக்கும் உபனிஷத்து. வேதத்தோடு அறிவோடு டாப் மோஸ்ட் ஸ்தானம். வேதம் சொன்னா அறிவு. அப்ப வேதத்தோடு அப்படின்னாக்கா அறிவோடு டாப் மோஸ்ட் ஸ்தானமாக்கும் நிகமனமாக்கும் வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத்து. வேதம் அப்படின்னாக்கா உபனிஷத்து. வேதமும் உபனிஷத்தும் வேற வேற கிடையாது. வேதங்களும் உபனிஷத்தும் ஒண்ணுதான். வேதத்தோடு அதானது 4 வேதத்தோடு அங்கங்களாக்கும் இந்த உபனிஷத்து. ஓரோ வேதத்தோடும் அங்கமாக்கும் உபனிஷத்து. அப்ப 4 வேதங்கள் அப்படின்னா 4 வேதத்துக்கும் அங்கமாக்கும் உபனிஷத்து. வேதாங்கமான உபனிஷத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வேத ஸ்வரூபத்தை ஷார்ட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கத்தான் வேணும். குரு சிஷ்ய பரம்பரைகள் வழி, சிஷ்யர்களோடு சிஷ்யர்கள் வழி இப்படி வேத ஞானம் தொடரத்த பல பல கிரமபேதங்களும் பாடபேதங்களும் அந்த உபதேசத்துல வந்த காரணமாக்கும் வேதங்களில நிறைய பிரான்சஸ் உண்டானது. நிறைய பிரான்சஸ் வேதங்களில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு உண்டான காரணமாக்கும் இப்ப சொன்னது. பெரிய ஒரு மேங்கோ ட்ரீல இருக்கிற பிரான்சஸ் மாதிரி இந்த வேதத்துல இருக்கிற பிரான்சஸ் இப்படி வளர்ந்து நிற்கிறது. 1180 வேத பிரான்சஸ் இருக்கிறதாயிட்டு முக்திக உபனிஷத்துல சொல்லப்படுறது. ரிக்வேதத்துல 21, யஜுர்வேதத்துல 109, சாமவேதத்துல 1000, அதர்வ வேதத்துல 50. இப்படியாக 1180 பிரான்சஸ். முக்திக உபனிஷத்திலேருந்து இப்படி நிறைய பிரான்சஸ் அதுல சொல்லப்பட்டிருக்கிறத நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஒரு சில பிரான்சஸ் எல்லாம் காணாமையே போயிடுத்து. ஒரு சில வியாக்கியானங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறது சிலதுல எல்லாம் 1127 பிரான்சஸ், சிலது 1130 பிரான்சஸ் இப்படியெல்லாம் தான் காணப்படுறது. இப்படி முக்திக உபனிஷத்துக்கும் வேற சொல்லப்படுற விஷயங்களிலும் எல்லாம் இந்த பிரான்சஸ்ல வர டிஃபரன்ஸ் காணறதுக்கு சாதிக்கிறது. எப்படி பார்த்தாலும் 1000க்கு கீழே உபனிஷத்து இல்லை அப்படிங்கிறத காணறதுக்கு சாதிக்கிறது. பரிபூர்ணமான ஒரு பிரான்ச் எக்ஸாம்பிளுக்கு அப்படி ஒரு பிரான்ச்சை எடுத்து பார்த்தானாக்கா ஃபர்ஸ்ட் வேத சம்ஹிதா, அதுக்கப்புறம் பிராமணம், அதுக்கப்புறம் ஆரண்யகம், அதுக்கப்புறமாக்குமே உபனிஷத்து சொல்லப்படுறது. இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்னாயி அந்த கிரந்தங்களை எல்லாம் இப்படி வச்சானாக்கா மினிமம் ஒரு 3-4 ஃபீட் ஹைட்டுக்கு இருக்கும் ஒரு பிரான்ச்சு. அப்படியாக்குமேனா 1180 பிரான்ச்சஸ் அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய ஒரு ஞான கூம்பாரமாக்கும். அது இமேஜின் செஞ்சு பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயமாக்கும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மங்கள் வேண்டி வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஞான சம்பாத்தியத்திலேருந்து ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால சாதிக்கிறது. அதுவும் பகவானோட அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு அதுக்கான பாக்கியம் கிடைக்கும். சம்ஹிதா அப்படின்னாக்கா கலெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு மந்திரத்தால ஏது தேவதையை நம்ம ஸ்துதிக்கிறோமோ, ஏதொரு தத்துவம் சொல்லப்படுறதோ, ஏதொரு பாவம் ஸ்துதிக்கப்படுறதோ அதாக்கும் அந்த மந்திரத்தோடு தேவதை. பல தேவதைகளை ஸ்துதிக்கிற பல தேவதைகள் அப்படின்னு நீங்க சொன்னது திரிமூர்த்திகள், அஷ்டதிக் பாலகர்கள் இப்படின்னு நிறைய தேவதைகளை ஸ்துதிக்கிற மந்திரங்களாக்கும் சம்ஹிதையில இருக்கு. தேவதா ஸ்துதிகளோடு நடுவுல ரொம்ப ரகசியமான தத்துவ விசாரங்களும் சம்ஹிதையில இருக்கு. ஓரோ பிரான்ச்சுக்கும் ஓரோ சம்ஹிதையாக்கும் இருக்கு. அப்படியாக்குமேனா 1180 சம்ஹிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1180 பிரான்ச்சஸ் ஆக்குமே உள்ளது. அப்போ சம்ஹிதைகள் அப்படின்னாக்கா 1180 சம்ஹிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்ஹிதையால ஸ்துதிக்கப்பட்ட
தேவதா ஸ்துதிகள் இன்க்ளூடான மந்திரங்களை உபயோகிச்சு நிறைய டிஃப்ரெண்டான வைதிக கர்மங்கள் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னெல்லாம், ஆரெல்லாம் சேர்ந்து செய்யணும், இப்படி இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றதாக்கும் பிராமணங்கள். சம்ஹிதையால ஸ்துதிக்கப்பட்ட தத்துவ விசாரங்களோடு கூடின தேவதா ஸ்துதிகளாயிருக்கிற மந்திரங்கள் உபயோகிச்சு கர்மங்களை எடுத்து சொல்றதாக்கும் பிராமணங்கள். இருந்தா கூட அந்த பிராமணங்களிலையும் ரகசியமான தத்துவ சிந்தனா பாகங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால சம்ஹிதகளிலையும் பிராமணங்களிலையும் தத்துவ விசாரங்கள் சூக்ஷ்மமாயி நடுவுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால பிராயேண சம்ஹிதா அப்படின்னும் பிராயேண பிராமணம் அப்படின்னும் மட்டும்தான் சொல்றதுக்கு சாதிக்கும். சம்ஹிதையும் பிராமணவும் ரெண்டும் சேர்ந்தாலாக்கும் வேதத்தோடு கர்மகாண்டம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டு பூர்த்தியாகும். கர்மகாண்டத்தோடு கண்டினியூவேஷன் ஆயிட்டு கொஞ்சம் கூடி சூஷ்மமான தத்துவ சிந்தா பிரவேசனமாக்கும் ஆரண்யகங்கள் அப்படிங்கிறது. கர்மகாண்டத்தை விட ஒரு ஸ்டெப்பு உயர்ந்ததாக்கும் ஆரண்யகங்கள், சூக்ஷ்மமானதாக்கும் அப்படின்னு அர்த்தம். 1180 பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சம்ஹிதகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரியே பிராமணவும் ஆரண்யகவும் இருக்கலாம். அதை எங்கேயும் எடுத்து சொல்லப்படலை. கர்மகாண்டத்துல உபாசனைகள் வழி ரொம்ப சூக்ஷ்மமான தத்துவ சிந்தைக்கு நம்ம கடக்கிறத, மனுஷனான நம்ம கடக்கிறத, நமக்கு மன கண்ட்ரோல் வந்து சேரும், இந்திரிய கண்ட்ரோல் வந்து சேரும், சூக்ஷ்ம விசாரம் செய்யறதுக்கான அந்த பொறுமையோடு கூடின புத்தி வந்து சேரும். கர்மகாண்டத்துல உபாசனைகள் வழி நமக்கு கிடைக்கிறது சித்த சுத்தியாக்கும். சித்தஸ்ய சுத்தையே கர்மா, அந்த கரணத்தோடு அதானது சித்தத்தோடு சுத்தியாக்கும் கர்மம். அப்போ இந்த கர்மகாண்டம் வழி நமக்கு வந்து சேருறது சித்த சுத்தியாக்கும். பிரகிருதி அப்படிங்கிறது நம்ம கண்ணால காணறதாக்குமே, மாயையால உண்டாக்கப்பட்ட துவைத பாவமா இருக்கிற பிரபஞ்சம். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட நம்மளோட கண்களால காண முடியாத சைதன்யமா இருக்கிற அத்வைதமான அந்த பரபிரம்மத்தை தேடி போகிறதுக்கான பக்குவதை அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும். அதாக்கும் இங்க பொறுமையோடு கூடின புத்தி வந்து சேரும் அப்படின்னு சொன்னதினோடு அர்த்தம். அப்படி இருக்கிற ஸ்தானமா இருக்கிற ஆரண்யகத்தோடு கடைசி பாகத்திலேயாக்கும் உபனிஷத்துகளோடு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓரோ வேத சாகைக்கும் ஓரோ உபனிஷத் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியாக்குமேனா 1180 உபனிஷத்துக்கள் இருந்தது அப்படின்னு முக்திகோபனிஷத்து சொல்லறது. உபனிஷத்துக்களோடு சத்தாக்கும் 108 உபனிஷத்துகள். தச உபனிஷத்துகள் அப்படிங்கிறது 108 உபனிஷத்துகளில முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்ததாக்கும். வேதத்தோடு டாப் மோஸ்ட் பார்ட்டாக்கும் உபனிஷத்து ஆத்மா அப்படிங்கிற பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம் வழி உபனிஷத்துக்கு வேதம் நம்மளை கொண்டு செல்லுறது. இப்போ ஒரு ஊருக்கு போனோம்னா ஒவ்வொரு ஊரை கிராஸ் பண்ணி தான் அந்த ஊருக்கு போக முடியும். அதே மாதிரி எல்கேஜியிலேருந்து குழந்தைகள் படிக்கிறது, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, 10th, 11th இப்படின்னு போகிறது. எடுத்த உடனேயே ஒரு குழந்தைய ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு பറ്റാது. அதனால படிப்படியாயிட்டு தான் அந்த குழந்தைக்கு அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்துக்கு வந்து சேர முடியும். அதே மாதிரி எல்கேஜியிலேருந்து டாப் மோஸ்ட் எஜுகேஷன், அந்த டாப் மோஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறதாக்கும் இங்க உபனிஷத்தாயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதத்துல சம்ஹிதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆயிட்டு நம்ம பார்க்குறோம். சம்ஹிதைய தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் பிராமணத்துக்குள்ள நுழையிறோம். பிராமணத்திலேருந்து ஆரண்யகத்துக்கு போறோம். ஆரண்யகத்திலேருந்து உபனிஷத்துக்கு போறோம். இங்க
இந்த உபனிஷத்தாக்கும் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்றதுக்காக்கும் இப்ப வேதங்களையும் சேர்த்து நம்ம பார்த்தது. இப்படி ஸ்புடம் பண்ணி உபனிஷத்துக்கு நம்மள ரிஷீஸ்வரர்கள் கொண்டு செல்லறா. டாப் மோஸ்ட் ஹையர் எஜுகேஷனா இருக்கிற அந்த உபனிஷத்துக்கு இந்த வேதங்களோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய் அந்த டாப் மோஸ்ட் பதவியில போய் எத்திச்சேர்றோம். உபா அப்படின்னாக்கா பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா நன்னாயிட்டு. உபா அப்படிங்கிற உபசர்க்கம் பிளஸ் நீ அப்படிங்கிற உபசர்க்கம், அதோடு கூட ஷத் அப்படிங்கிற தாது, இது மூணும் சேர்ந்தாலாக்கும் உபனிஷத் ஆகிறது. ஆல்ரெடி நம்ம இதனோடு ஒரு அர்த்தத்தை பார்த்ததாக்கும், 1-2 அர்த்தத்தை பார்த்ததாக்கும். நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. இருந்தாலும் இதை மறுபடியும் ஒன்று கூட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டாக்கும் அதை சொன்னது. அப்போ ஷத் அப்படிங்கிற தாதுவுக்கு 3 அர்த்தங்கள் சொல்லிட்டாக்கும் வியாக்கியானிக்கப்படுறது. விசரணம், கதி, அவசாதனம். ஷத் அப்படிங்கிற தாதுவுக்கு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுறது. விசரணம் சொன்னனாக்கா நாசம், கதி அப்படின்னா சஞ்சாரம், அவசாதனம் அப்படின்னா க்ஷயம் டிப்ரீசியேஷன். இப்போ இந்த ஷத் அப்படிங்கிற தாதுவோடு கதி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை இதுல ஆட் பண்ணிண்டாக்கும் உபனிஷத் அப்படிங்கிற வாக்கியம் உண்டாக்கப்பட்டிருக்கு. கதி அப்படின்னாக்கா சஞ்சாரம். அப்போ உபனிஷத் அப்படின்னாக்கா பக்கத்துல நன்னா வந்து சேரற பிரம்ம வித்யை அப்படின்னு அர்த்தம். முண்டக உபனிஷத்துல டீட்டெயில் ஆயிட்டு இதை வர்ணிக்கப்படுறது. ஆராக்குமோ இந்த பிரம்ம வித்யோடு பக்கத்துல வந்து சேரறது, ஞானகாண்டத்தோடு அருகில வந்து சேரறது, பரபிரம்மத்தை எடுத்து சொல்லுற வித்யோடு பக்கத்துல ஆராக்குமோ வந்து சேரறது, பராவித்யோடு பக்கத்துல ஆராக்குமோ வந்து சேரறது, ஆத்மார்த்தமாயிட்டு அந்த வித்ய ஆராக்குமோ பிராபிக்கிறது, நானும் பரபிரம்மவும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவத்துல அந்த ஞான வித்ய ஆராக்குமோ பிராபிக்கிறது. ஆல்ரெடி இருக்கிறதான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராக்குமோ முயற்சி பண்றது அப்படின்னு எல்லாமக்கும் அதுல வியாக்கியானிக்கப்படுறது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து சம்ஹிதா அப்படிங்கிற பாகத்துல இருக்கிறதாக்கும், கேன உபனிஷத்து பிராமணம் அப்படிங்கிற பாகத்துல இருக்கிறதாக்கும். இப்ப எதுக்காக்கும் அதை சொன்னது அப்படின்னாக்கா, வேதத்தோடு எண்டில வரதாக்கும் வேதாந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கிரந்தத்தோடு கடைசியில இருக்கிற பாகம் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம அதுல புரிஞ்சுக்கப்படாது. அப்படி அர்த்தம் எடுத்தானாக்கா ஈஷாவாஸ்ய உபனிஷத் இருக்கிறது சம்ஹிதையிலையும், கேன உபனிஷத் இருக்கிறது பிராமணத்திலையும் ஆக்கும். அப்படிங்கிறதுனால உபனிஷத் ஆயிட்டு அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால வேதத்துல பல இடத்துலையும் சின்னி செதறி கிடக்கிற உபனிஷத்துக்களை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கிறதாக்கும் சம்ஹிதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். கடோபனிஷத் அப்படிங்கிறது உபனிஷத்திலேயே இருக்கிற பார்ட்டாக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு வேணும் இந்த உபனிஷத்துக்குள்ள பிரவேசனம் பண்றதுக்கு அப்படிங்கிறதுனாலேயாக்கும் இதையும் இங்க எடுத்து சொன்னது. வேதாந்த சிந்தை வேதத்துல ஃபுல்லும் இருக்கு. அதை செப்பரேட் செய்யறதுக்கு நமக்கு சாதிக்கணும் அப்படிங்கிறதாக்கும் நம்மளோட நோக்கம். பாலில வெண்ணெய் இருக்கிற மாதிரி, மரத்துல அக்னி இருக்கிற மாதிரி, எள்ளுல எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்மள அதை செப்பரேட் செஞ்சு அந்த உபனிஷத்துக்களை வேதாந்தங்களை பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை எல்லாம் பிரிச்சு நமக்கு எடுத்து தந்திருக்கா நம்மளோட கையில. இதெல்லாம் ஆக்கம் 108 உபனிஷத்துகள் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் நமக்கு. மற்றபடி நமக்கு அதை போய் செப்பரேட் பண்றதுக்கான வேலையொன்னும் இல்லை. அதெல்லாம் நம்மளோட ரிஷீஸ்வரர்கள் அதெல்லாம் பிரிச்சு செப்பரேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கா. தண்ணியிலேருந்து வெண்ணெய் கிடைக்காது, பாலிலேருந்து தான் வெண்ணெய் கிடைக்கும். அதே மாதிரி
எள்ளிலேருந்து தான் எண்ணெய் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எல்லா வேதங்களிலும் இந்த உபனிஷத் வாக்கியங்கள், வேதாந்த வாக்கியங்கள் இன்க்ளூடா இருக்கு. அந்த வேதாந்த வாக்கியங்களை கலெக்ட் பண்ணி அதை உபனிஷத்துகள் ஆயிட்டு ஒரு எசன்ஸ் ஆயிட்டு நம்மளோட கையில ரிஷீஸ்வரர்கள் கொடுத்துருக்கா. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை மட்டும்தான் நம்ம இங்க பண்ணறோம். மனசுக்கு பக்குவதை வந்தா மட்டும்தான் நமக்கு தத்துவ ஞான போதம் அப்படிங்கிறது உண்டாகும். எதுக்கும் ஒரு காலம் அப்படிங்கிறது வரணும். அடுப்புல தண்ணி ஒலை வச்சு அதுல அரிசி போட்டு அது கொதிச்சு வெந்து அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணினாதான் அது சாதமாகும். அடுப்புல அரிசி தண்ணியில போட்டதுமே அதை எடுத்து சாப்பிட பറ്റാது. அப்ப அதுக்கான காலம் அப்படிங்கிறது வரணும். பாலில உரகுத்தி வச்சு அது தயிராகி அதுக்கப்புறமா அதுக்கான டைம் கொடுத்த அப்புறம் தான் அதை கடைய முடியும். அப்படி கடைஞ்சாதான் அதுல இருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். பாலை டைரக்டா போய் கடைஞ்சானா அதுல இருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்காது. அப்ப எதுக்கும் ஏதுக்கும் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. அப்படி அந்த டைம் அப்படிங்கிறது, அந்த பக்குவதை அப்படிங்கிறது, பொறுமை அப்படிங்கிறது நமக்கு எப்ப வரதோ, இதுக்கெல்லாம் நமக்கு பொறுமை வேணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையோடு கூடி அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான பொறுமை அப்படிங்கிறது உண்டாகணும். அப்படி அந்த பக்குவதை வந்தா மட்டும்தான் தத்துவஞான போதம் அப்படிங்கிறது உண்டாகும். அதுக்காயிட்டு நம்ம அப்பத்தான் பிரயத்னம் அப்படிங்கிறத பண்ணுவோம். அப்படி எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் ஆயிட்டு இருக்கிற நம்மளோடு ஜீவனோடு புண்ணியமாக்கும் நம்ம இந்த உபனிஷத் அப்படிங்கிற பிரம்ம வித்யை சொன்னாலும் பராவித்யை சொன்னாலும் ஞான வித்யை சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அப்படி இருக்கிற அந்த டாப் மோஸ்ட் வித்யில நம்மளோட மனசை கொண்டு செலுத்துறோம். உபனிஷத் படனம் பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த பரபிரம்ம சைதன்யம் நம்மளை துணைக்கட்டும். ஓம் தத் சத்.